தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் 2026ஆம் ஆண்டுக்கான கால்ஃபர் அப்படின்றது ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபராக வெளியாகிருக்கு. இது ஒரு தமிழ்நாடு அரசனோட நேரடி வேலை, அதுவும் நிரந்தரமான வேலை வாய்ப்பு அப்படின்றது தான் குறிப்பிட வேண்டிய விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 பதவிகளில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. வேலைக்கான இடம், நீங்கள் பணிபுரியக்கூடிய இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8 ஏப்ரல் 2026 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆஃப்லைன் பேசிஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. 4 பதவிகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. முதல் பதவி அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன் அப்படின்றதுல 10 காலி பணியிடங்கள், ஜூனியர் எலக்ட்ரீஷியனில் 4 காலி பணியிடங்கள், ஜூனியர் மெக்கானிக்கில் 8 காலி பணியிடங்கள், பிளம்பர் எலக்ட்ரீஷியனில் 1 காலி பணியிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்றத பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் வெவ்வேறு மாதிரியான கல்வி தகுதிகள் அப்படின்றது இருக்குது. பிளம்பர் அண்ட் எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் பிளம்பிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஜூனியர் மெக்கானிக் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 10வது படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஜூனியர் எலக்ட்ரீஷியன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 10வது படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், அதற்கான கல்வி தகுதிகளுமே கூட. இதற்கு வயது வரம்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஓசி அப்படின்ற கேட்டகரிக்கு 18லேருந்து 32, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37, எம்பிசி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 34, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு 42, இதுவே விடோவாக இருக்கக்கூடியவங்களுக்கு 18லேருந்து 37 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியனுக்கு 71,900 ரூபாய் வரை. எல்லா பதவிகளுக்குமே அதிகபட்ச சம்பளம் அப்படின்றது இப்போ 71,900 ரூபாய் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க 4 பதவிகளுக்குமே. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க, ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் அப்படின்றது எந்த விலாசத்துக்கு, எந்த அட்ரஸ்க்கு போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கமிஷனர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங், கமிஷனர் ஆஃபீஸ், அண்ணா சாலை, சென்னை 2 அப்படின்ற அட்ரஸ்க்கு தான் போய் சேரணும். இது கூட உங்களோட டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிசின்னு சொல்லக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட், அடுத்தது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், அதாவது பர்த் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களோட கல்வி அனுபவம் சார்ந்து வேறு ஏதேனும் ஆதாரங்கள் இருந்தாலும் அது கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கால்ஃபரோட ஷார்ட் சம்மரியை நான் சொல்லிட்டேன். டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க், இது ரெண்டுத்தையுமே ஒரே லிங்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். போய் பாருங்கள், கோத்ரூ பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கான அரசு வேலைவாய்ப்பை நிரந்தர வேலைவாய்ப்பாக பெறுங்க. தமிழ்நாடு ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார அப்படின்றதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்து இது போன்ற பல அரசு துறைகளில், தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நேரடி வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து பதிவு செய்வோம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கத்தின் சார்பாக. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.